எல்லாருமே ஊழல்வாதி தான். காற்றுல ஊழல் பண்றாங்க, மணல ஊழல் பண்றாங்க, எல்லாத்துலயும் திமுகவினர் ஊழல் பண்றாங்க. அது இன்னைக்கு நிரூபணம் ஆயிருச்சு. தலைமையே ஒரு திட்டு தலைமையா ஏமாத்துற தலைமையா இருக்கும்போது எப்படிங்க இது நடக்கும்? அண்ணன் கண்டம்ல உள்ள போறாரு, அதான் நடக்க போகுது. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நினைப்பாரு, இன்னொரு அமைச்சர்கள் அவங்க பையன்களை நினைப்பாங்க. இப்படி ஒரு வாரிசு அரசியலை கொண்டு வந்த அந்த வாரிசு என்ன வாரிசு? ஊழல் பண்ணியே பெருத்த வாரிசு. அந்த வாரிசுகள் வந்தால் என்ன வராட்டேன்னுங்க. அவர் கேள்வி நியாயமானதானே. இன்னைக்கு வாரிசுகள் தான் வர்றாங்க. உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வர துரைமுருகன் பையனை கொண்டு வர்றாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கட்சியில நோட்டீஸ் ஓட்டுறவங்க நோட்டீஸ் ஓட்டிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க தான் ஒத்துக்கிட்டாருன்னா சந்தோஷம். ஏங்க பேசுறதுக்கே வேலை இல்லை. ஒரே பயணம் வாரிசு இருக்கு, நாங்க வாரிசு செய்வோம். இது பக்கா நாம் தமிழரு. யாரு நீங்க? நாங்க தனியா கட்சி வச்சிருக்கோம். உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் நாங்க பேசி என்ன அரசியல் அப்படின்னு அதான் கேட்டு கீழே கூட இந்த ஊழல் கட்சிகள்லாம் ஒழிக்கிற அரசியல். நான் உங்க குகைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். ஸ்டெர்லைட்னா இவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தீர்கள்? இப்ப நெய்வேலின்னா இப்ப ஆட்சி கையில வச்சிருக்கீங்க, என்ன செய்யறீங்க? அங்க இருக்கிற வடநாட்டுக்காரன் எல்லாம் இப்ப வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? நெய்வேலி நாட்டுல ஏற்கனவே இருந்த சர்க்கார் கொடுத்துட்டு போயிட்டா இப்ப அதுக்கான அமௌண்ட் ஏத்தி வாங்கி கொடுத்துட்டோம்ல, அதை பேச மாட்டீங்க. இப்ப பேமெண்ட் தான் மக்கள் கேட்டாங்க. அமௌண்ட் கொடுத்தாச்சு. எனக்கு நிலம் வேணும்னு கேக்குறேன், நான் விவசாயம் பண்ணணும்னு கேக்குறேன். உங்க அண்ணன் அடிச்சுட்டு போவோம், அண்ணன் அடிச்சுட்டு போவோம். போய் கேட்போம். நீங்கள் சீமான் செய்தது உள்ள தமிழ் தேசத்துக்கு வேண்டாம். நாங்க போராடுவோம், போராடுவோம். யாரு உங்க கூட உங்க கூட சேர்ந்து வரவா? ஆனா உங்களுக்கு இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் முதல் கான்வெக்ட் இதுதான். இது வரைக்கும் இல்லை. நாங்கள் எவ்வளோ நேர்மைக்கு சொந்தக்காரர். நேர்மைக்கு சொந்தக்காரர் கண்டிப்பாக. நீங்க அள்ளி இல்ல நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கலாம். தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு கந்தசாமி அதியமான் அவர்கள். சார் வணக்கம். 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 உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் திமுக ஆதரவாளருமான வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்வேந்தன் சார் இன்னைக்கு எப்போதும் புன்னகையாக இருப்பார். இன்னைக்கு மிகுந்த ஒரு சோகத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு பொன்முடி அவர்களுக்கு இன்னைக்கு குற்றவாளி தான், அவர் மீது இன்னைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில். எப்போதும் திமுகவை பற்றி இன்னைக்கு விமர்சனம் பாடுவீங்க, நாங்கள் ஊழல்வாதிகள் இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்கு, என்ன பண்ண போறீங்க? இல்லை, இதில் நாங்கள் வருத்தப்பட்டாலோ நாங்கள் வேதனைப்பட்டாலோ அந்த குற்றத்தையெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிற மாதிரி நீங்கள் நிலைப்பாடு எடுத்துருவீங்க. சட்டப்பூர்வமாக நாங்கள் சட்ட போராட்டம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம். சட்டம் என்ன சொல்லுதோ அதை எல்லா சட்டம் மேலானது. சட்டம் சொல்கிறது நாங்கள் கேட்போம். சட்டப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை எதிர்த்து நாங்கள் அப்பீல் போகிறதுக்கு டைம் கேட்டிருக்கோம். எல்லாமே நீதிப்படி தான் நடந்திருக்கு. ஒன்றும் நாங்கள் கான்ட்ரவர்சியாவோ குழப்பமாகவோ புதுமையாகவோ நான் குழப்பிட்டு போகல. நாங்கள் டைம் கேட்டதுக்கு டைம் கொடுத்தாரு. தான் எல்லா இடத்துலையும் உள்ளது தான். எல்லா சென்டென்ஸுக்கும் உண்டு, சஸ்பென்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் உண்டு, பெயில் உண்டு. ஈவன் ஒரு மர்டர் கேஸே ஒரு ஜேஎம்டு கொண்டு ரிமாண்ட் பண்ணக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நினைச்சா பெயில் விடலாம். அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு நீதிபதிகளுக்கு. அந்த இல்லை, தப்பு செய்தவர்கள் தண்டனை அணிவிக்கணும், 32 தண்ணி குடித்தே ஆகணும் இன்னைக்கு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீதிபதியோட தீர்ப்பையும் வரவேற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு நீதிபதி தீர்ப்பை வரவேற்கிறது நீங்கள் அரசியலாக உள்ளவங்க அதை வரவேற்பாங்க. மற்றபடி பார்க்கக்குள்ள அவ்வளோ ஏஜில் உள்ளவரை, அவங்க மனைவி அவ்வளோ ஏஜில் இருக்காங்க, அவங்கள இழுத்தாந்து வச்சு பிடிச்சி. இது எப்போ 2017 டிவிசி அப்பீல் போனது. அப்போ இவங்க ஏடிஎம்கே தானே ஆட்சி நடத்துனாங்க. ஏன் அன்னைக்கே தண்டனை கொடுக்கல? மெனக்கட்டு டிஎம்கே வர்ற வரையும் வெயிட் பண்ணியிருந்து அதை அப்ளேட் ஆக்கி கொண்டாந்து ஒரு எப்படி சொல்றது, இது ப்ரிடிக்ட் பண்றது தவிர ஒரு மனிதனை ப்ரிடிக்ட் பண்ற விதம் தானே இது. அப்படிதான் நான் பார்க்கறேன். இல்லை, அப்போ கூட தமிழ்வேந்தன் சார் எங்களுடைய அமைச்சர் இன்னைக்கு குற்றவாளி தான், இன்னைக்கு சொத்து குவிப்பு வழக்கு பண்ணியிருக்கிறாரு, சொத்து குவிச்சிருக்காருன்னு ஒத்துக்க மாட்டீங்க. அதிமுக பீரியட்ல போட்டீங்க, திமுக வர வரையும் காத்திருந்தீங்க. அப்போது நீங்க அரசியலாக தான் கொண்டு போறீங்க. நீதிமன்றத்தோட தீர்ப்பை நல்ல விதமா பார்க்கலாம் இல்லையா? இல்லை, அரசியல் பேசாமல் வேற என்ன பேசுறது? அரசியல் தான் பேச முடியும், அரசியல் தான் பேசணும். நாங்கள் பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் முதல்ல ஊழல் வழக்கில் போனால் ஜெயலலிதா, அப்புறம் ஓசூர் எம்எல்ஏ ரெட்டி, 3ஆவதாக பொன்முடி தான் இந்த வழக்கில் கன்விக்ட் ஆகிருக்காங்க.
இதில் பியூட்டிஃபுல் என்ன தெரியுமா, டிஎம்கேல ஃபர்ஸ்ட் கன்விக்டட் இதுதான். வேற யாரும் இதுவரை டிஎம்கேல அதுல உங்களுக்கு ஒரு பெருமை சந்தோஷம். நிச்சயமா டெஃபினெட்லி இல்லைன்னு இருக்கு. முதல் குற்றவாளியா ஒரு 75 ஆண்டு கால வரலாறு திமுக வரலாறு இன்னைக்கு நேற்றுக்கு உள்ளதில்லை. தற்குறித்தனமாலாம் சொல்ல முடியாது சார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோரே பதம்னு மக்கள் சொல்றாங்க சார். இன்னைக்கு எல்லாருமே ஊழல்வாதி தான். காற்றுல ஊழல் பண்றாங்க, மணல ஊழல் பண்றாங்க, எல்லாத்துலயும் திமுகவினர் ஊழல் பண்றாங்க. அது இன்னைக்கு நிரூபணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. 75 ஆண்டு கால வரலாறுல ஒரே ஒரு வழக்கு, அதுவும் கார்னர் பண்ணி இடியை வச்சு முதல்ல செந்தில் பாலாஜி நெருக்கடி பண்ண நல்லா தெரிஞ்சுங்க. எம்பி எலெக்ஷன் வருது, இடி மத்திய அரசு இருக்கிற கையில் வச்சிருக்காங்க, சிபிஐ அவங்க கையில் வச்சிருக்காங்க. இதை வச்சு நெருக்கடி கொடுக்குறது தான் இது. அதே இடியோட அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டு விரட்டக்குள்ள இடி ஆஃபீஸர் ரைடு பண்ணுறது நாங்கள் கேட்கக்குள்ள கதவு திறந்துட மாட்டாங்க. இடி ஆஃபீஸில் நீ இடி ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கிட்டான், பவுடர் போட்டு பணம் கொடுத்தாச்சு. தெரியல, அதெல்லாம் ஆன்டி கரப்ஷன் பிடிக்கிறது விஜிலன்ஸ். பவுடர் போட்டு பணம் பிடிச்சாச்சு. பிடிச்ச பிறகு நீங்கள் இடி ஆஃபீஸர் நாங்கள் சோதனை பண்ணணும்னு தமிழ்நாடு போலீஸ் கேட்டப்ப ஏன் கதவு திறந்து விட மாட்டீங்க? கதவை சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் வச்சு கதவை பூட்டிட்டு இறுக்கி பூட்டிங்க, எதுக்கு போட்டுறீங்க? ஏன் சோதனைனா உள்ள வந்து பண்ணிட்டு போகணும்னு சொல்ல வேண்டியது. இங்கே வந்து சோதனை பண்ணணும்னு யாராவது வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கதவை பூட்டிக்குவீங்களா? இல்லை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது நீங்கள் உங்கள்கிட்ட இது வெயிட்டேஜ் இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? பண்ணிட்டு போகணும்னு சொல்லணும்ல. அதை கதவை சாத்திக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய கலவரம் பண்ணாங்க. அப்படி கொண்ட அதிகாரிகள் தான் வச்சுருக்காங்க. பவன் காத்திரி தெரியுமா? அதாவது டெல்லியில் மதுபான கொள்ளை நடந்துச்சுல்ல, அதுக்கு 5 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினார் பவன் காத்திரி, இடியோட துணை இயக்குனர், இந்திய துணை இயக்குனர். அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதனால ஒரு வழக்கு பிடிச்சாச்சு, ஃப்ரேம் பண்ணியாச்சு. அப்படின்னு 30 வருஷம் கழிச்சு ஒரு மருத்துவர், சென்னையில் உள்ள மருத்துவர் விடுதலை செய்யப்பட்டார் சுப்ரீம் கோர்ட்டால். என்னென்னு விடுதலை செய்யப்பட்டார் நீங்கள் காதல வாங்கணும். 30 வருஷமா அவர் ரேபிஸ்ட்டு, அவன் வந்து வீடியோ எடுத்தான், பெண்களை பாலியலுக்கு பயன்படுத்தினான் அப்படின்லாம் வழக்கு இருந்து 30 வருஷம் கழிச்சு நிரபராதின்னு சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணுது. இப்போ அதே மாதிரி பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் 30 வருஷம் நான் ஜெயிலில் இருந்திருக்கேன், நிரபராதின்னு விடுதலை பண்றீங்க. 27 ஆண்டுகள் நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். பேரறிவாளன், முருகன், சாந்தன், நெல்லினி எல்லாம் 27 ஆண்டுகளை, ராபர்ட் பயஸ் எல்லாம் 27 ஆண்டுகளும் ஜெயிலில் இருக்காங்க. அதை விசாரித்த ரகோத்தமன் என்ன சொல்றாரு? சிபிஐ சிறப்பு காவல் அதிகாரி என்ன சொன்னாரு? நான் சரியா விசாரிக்கல, அப்ப நிறைய எனக்கு அரசியல் தலையீடு இருந்துங்கிறார். எப்ப சொல்றாரு? ரிட்டையர் ஆனது பிறகு. என்ன அதை நீ டியூட்டில இருந்துக்குள்ள சொல்லியிருக்கணும். எனக்கு நிறைய அரசியல் தலையீடு இருக்கு, என்னால விசாரிக்க முடியல ராஜீவ்காந்தி கொலை வழக்குன்னு டியூட்டில இருந்து சொல்ல வேண்டியதானே? ரிட்டையர் ஆனது பிறகு சொல்றாரு. அப்ப 27 வருஷம் ஒருத்தர் ஜெயில இருந்திருக்கானே, 17 வயசுல போயிட்டு வர்றானே 47-50 வயசுல. இப்ப அதே மாதிரி இல்ல, பொன்முடி அவர்களும் குற்றமற்றவர், உச்சநீதிமன்றத்தை போய் நாங்க நிரபராதின்னு சொல்லிடுவோம்னு சொல்ல வரீங்க அப்படின்னு. அவ்வளவுதான். இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் யார்? முதல்ல மாண்புமிகு மேதகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் யாரு? ஏடிஎம்கே பீரியட்ல சட்டத்துறை செயலாளராக இருந்தார். உண்மைதானே? நம்ம மருத்துவ பொய்யான ஆதாரம். ஏன்னா நீதிமன்றத்தை நீதிபதியை விமர்சிக்க கூடாது. நானே வழக்கு போட்டிருக்கேன், நீதிமன்றத்தை நீதிபதி விமர்சிச்சாங்கன்னு. அதனால் நம்ம விமர்சிக்கிறது ஒரு எல்லை இருக்கு. இது பண்ணப்ப அவர்கிட்ட அந்த வழக்கு வரக்குள்ள அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இது நான் ஏடிஎம்கே பீரியட்ல இருந்தப்ப நான் சட்டத்துறை இணை செயலாளர் இருந்தேன், நான் வந்து இதை விசாரிக்கிறது மாண்பாகாது அப்படின்னு சொல்லி மாத்திருக்கணுமா இல்லையா? இப்ப இதே கிரவுண்டை தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வைப்போம். ஆல்ரெடி நீங்க ஏடிஎம்கே பீரியட்ல முதல்ல சுப்ரீம் கோர்ட்டு பாலிட்டிக்ஸை கன்சிடர்ல எடுத்துக்கும். ஆல்ரெடி நீங்க சட்டத்துறை செயலாளர் இருந்தபோது என்னோட சுத்த ப்ராப்பர்ட்டி ஜப்தி பண்ற அளவுக்கு நீங்க போனீங்க. மறுபடியும் அவங்கள்ட்டே விசாரணைக்கு வருது அந்த வழக்கு. அப்புறம் எப்படி எனக்கான நீதி கிடைக்கும்? இன்னொன்னு, நம்பர் 2, இது ஃபர்ஸ்ட் டைம் கான்விக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேஸ் அக்யூட்டல் இன் விழுப்புரம் கோர்ட். அப்பீல் டிவிசி வந்து 2017 டிவிசி வந்து அப்பீல் தான் இப்போ கான்விக்ட் ஆகுது. ஸோ 3வது அப்பீல் சுப்ரீம் கோர்ட் போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் அக்யூட்டல் பண்ணோம். அவ்வளோ மெரிட்ஸ் இதில் இருக்கு, அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. கந்தசாமி அதிகமான சார், தமிழ்வந்தன் சார் பேசும்போது சொன்னார், இன்னைக்கு வந்து அது அதிமுகவில் போட்ட வழக்கு, அது வந்து இவ்வளவு காலதாமதம் வந்திருக்காங்க, நீதிபதி விசாரிச்சாங்க, இப்படி பல்வேறு கதைகளை சொல்கிறாரு. உச்சநீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் விடுதலை வாங்கிட்டு வருவோம், அவர் குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டு வருவோம் பொன்முடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வழக்கை வந்து அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் வந்து நீதிபதி வந்து அதிமுகவில் சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்கிறாரு. இருந்து அவரோட சொத்துக்கள்லாம் கைப்பற்றுறதுல எல்லாம் வந்து தலையிட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துறாரு. அந்த பின்னணியை வச்சுக்கிட்டு அதை போய் நாங்கள் சொல்லி இந்த மாதிரி பின்னணி இருக்குது இந்த வழக்குக்கு, அதை வச்சு நாங்கள் வெளியில் வர்றதுக்கு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம்ன்றது வந்து சட்ட வல்லுநர்கள் தான் முடிவு செய்யணும். இந்த மாதிரி ஒரு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற வழக்கில் அவர் மேல்முறையீட்டுக்கு போய் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, வந்து என்ஆர் இளங்கோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த உத்தரவு
அதாவது இப்போ 3 ஆண்டுகள் சிறை தண்டனைன்றதை வந்து நிறுத்தி வச்சுட்டாவே வந்து இவருக்கு திருப்பியும் அமைச்சராகிடலாம். அமைச்சர் பதவி எல்லாமே திருப்பி அதாவது இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கணும். தண்டனையிலிருந்து விடுதலைன்றது 2வது. தண்டனையை நிறுத்தி வச்சிட்டாலே வந்து இவருக்கு வந்து அமைச்சர் பதவி திருப்பியும் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு இப்போ இவரோட இன்னொரு வழக்கில் நம்ம பார்த்தா வந்து கரெக்டாக ஜூன் மாதம் 23ஆம் தேதி எடுத்து அதே ஒரு 28ஆம் தேதி கிட்ட தீர்ப்பு சொன்ன வழக்கெல்லாம். அதனால தான் வந்துட்டு இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அந்த வழக்கை தானாக முன் வந்து, அது ஒரு வேற வழக்கு, தானாக முன் வந்து என்ன ஒரு 5 நாளில் விசாரித்து நீங்கள் வந்து 2002 அதிமுக போட்ட கேஸு, அந்த வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு தான். 2002 போட்டது வந்து 2023 வரைக்கும் அங்கே வந்து விழுப்புரம் கோர்ட்டில் போய்கிட்டு இருந்திருக்குது. உடனே திடீர்னு வந்து அதை வந்து வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றி உடனே டக்குன்னு வந்து தீர்ப்பு வேற ஒரு இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சரியான முறையில் விசாரிக்கலை, அதனால வந்துட்டு இவர் மேலே இவர் பேர் இவங்க மனைவி பேர்லாம் வந்து வழக்கில் இருந்து விடுதலையே பண்ணிடுறாரு. அதை எதிர்த்து இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் தானா முன் வந்து அவர் வந்து சூமோட்டோ வழக்கை எடுத்து இந்த வழக்கை நான் ஏன் எடுத்துக்கிறேன்றதுக்கே அவர் 17 பக்கத்தில் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதனால வந்து குறுக்கீடு சுயமோட்டோன்னு சொல்றது ஃபால்ஸ் நியூஸ். சுயமோட்டோ கிடையாது. எம்எல்ஏ எம்பி மந்திரிகளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையோட அப்பீல் நீதிபதியாக அவர் இருந்தார். இப்போ மதுரை நீதிமன்றத்தில் இருக்காரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். இது நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லை. சுயமோட்டோங்கிறாங்க. சுயமோட்டோங்கிறது மார்னிங் காலைல 10:30 மணிக்கு வந்தப்ப நீங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கும், நாட்டில் நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ முந்தா நாள் கூட ஒருத்தர் மதுரை ஹைகோர்ட்டை போய் நின்னார். மழை வெள்ளத்துக்கு வந்து சுயமோட்டாவை நீங்கள் எடுங்கன்னு, பேப்பரை டாக்குமெண்ட் பண்ண நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஜட்ஜி. இந்த மாதிரி எடுக்கிற விஷயம் இது அப்பீல்ல இவர் தான் நீதிபதியே, அந்த போர்ட்போலியோவே அவர் தான் விசாரிச்சார். ஒன்று. அடுத்து இன்னொன்று என்ஆர் இளங்கோவன், மரியாதைக்குரிய அரசு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் சொன்ன கருத்தை பதிவிட்டாங்க. அந்த கருத்து பதிவோட கட்டா பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்டே ஆகிட்டாலே வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஹைகோர்ட்டு, இது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே தான் முதல்ல ஆகும். எடுத்த எடுப்புலேயே கிளாஷ் ஆகாது, கேஸ் டிஸ்மிஸ் ஆகாது. இல்லை, தண்டனை நிறுத்தி வச்சுட்டு அமைச்சராக மீண்டும் ஆயிடலாம்னு சொல்ல வர்றாரு. ஆமாம், அபிஷேகம் மீண்டும் ஆயிடலாம். உதாரணத்துக்கு நம்ம மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் குஜராத் நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, அவரை பதவி நீங்கள் 2 வருஷம் தண்டனை கொடுத்தோன்னா பதவி போயிட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போனப்ப இதே குஜராத் நீதிமன்றத்தை கழுவி ஊற்றியதாக இல்லை சுப்ரீம் மன்றம் ஊற்றி மறுபடியும் அவர் எம்பியாக பதவியில் தொடர்றார். அதனால் போயிட்டு ஸ்டே ஆயிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு தான் நம்ம அவகாசம் அப்படின்றது சொல்கிறாரு. இப்போது இவர் அதாவது வந்து அது இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் சம்பந்தமாக வழக்கை விசாரிக்கிற நீதிபதி தான் ஆனந்த் வெங்கடேஷ். ஆனால் அந்த ஆனந்த் வெங்கடேஷுக்கு இப்போது ஒரு இன்னொரு தரப்பு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையே வந்து இதை வந்து மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லை இன்னொருத்தவங்க யாரோ புகார்தாரர் வந்திருக்கணும். அப்படி யாரும் வரல. அவரே தான் இந்த வழக்கை எடுத்து வைக்கிறாரு நீதிமன்றத்தில் வச்சு விசாரணைக்கு வந்து அதை ஏன் வந்து நான் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டேன்றதுக்கு 17 பக்கத்தில் விளக்கம் கொடுக்குறாரு. அது வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது பின்னாடி வந்துட்டு இருக்குது. இதில் இவர் தப்பிச்சிட்டாலும் அந்த வழக்கில் நல்லா சரியாக மாட்டிக்கிடுவார். அதில் வந்து சிறை தண்டனை 100க்கு 1000 மடங்கு உறுதி. இவரோட ஒரு வரலாறு எடுத்து பார்த்துட்டோம்னா, சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு பின்னாடி ஒரு 3000 சில்லற சதுரடி அரசு புறம்போக்கு இடத்த வந்து ஆட்டை போட்டிருக்கிறாரு. பொன்முடி. ஆமாம், பொன்முடி. அப்போது 96 இவங்க 2001 இருந்தாங்க இல்லையா. அப்போ வந்து இவர் இந்த அமைச்சராக இருந்திருக்கிறாரு, போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போதே வந்து அவங்க மாமியார் பேர் சரஸ்வதி பேரில் அந்த இடத்துக்கு பட்டாலாம் வாங்கி அது ஒரு தனி வழக்கு. யார் வழக்கு பதிவு பண்ணுறாங்க? இவங்க தான், லஞ்ச ஒழிப்புத்துறை. அந்த வழக்கை வந்து அந்த வழக்கு எப்போ முடிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லை, அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டது இப்போ 2023. அது எப்படி முடிச்சு வைக்கிறாங்கன்னா, ஒரு 10 பேர் மேல குற்றம் சாட்டப்பட்டதுல எந்த சரியான ஒரு சாட்சி முகாந்திரம் எதுவும் இல்லை. அதாவது வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது நல்லா கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி தகுடு திட்ட வேலையெல்லாம் செய்வாங்க.
உடனே திமுக வரும், அந்த நல்லகுடி நாயகம் மாதிரி, அதுவும் ஒரு ஊழல் கட்சி தான். அது என்ன பண்ணோம், யார் யார் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலையெல்லாம் வழக்கு போடும். வழக்கு போட்டு அந்த வழக்கை வந்து இப்போ இவர் ஜெயச்சந்திரன் மாதிரி வந்து ஒரு நீதிபதிகள் எல்லாமே இவங்களும் அப்படிதான் செய்வாங்க. இவங்களுக்கு சார்பான சட்டத்துறை செயலாளர்களா அது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போட்டுட்டு வழக்குகள்லாம் தொடுப்பாங்க. அது போல இந்த வழக்கும் அவர் மேல போட்டு அந்த வழக்கு அப்படி போயிருச்சா. இப்ப திருப்பியும் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா அதே சட்ட வல்லுநர்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு எந்த சாட்சியும் இல்லை. யாரு போய் இப்ப நான் தனி நபரு, இப்ப சுப்பிரமணிய சாமி வந்து ஜெயலலிதா மேல வழக்கு தொடுத்தாரு. அப்போ வந்து அந்த வழக்கு வலுவா நின்றுச்சு. ஆனா அரசு தான் வழக்கு தொடுக்கிறது. யாரு? லஞ்ச ஒழிப்புத்துறைன்றது தமிழ்நாடு அரசு. அந்த தமிழ்நாடு அரசு தான் வழக்கு தொடுக்குது. எதிர்கட்சியை அதாவது எதிர்கட்சியா போயிட்டவங்க மேல திருப்பி அந்த எதிர்கட்சியா இருக்கிறது ஆளுங்கட்சியா வந்த உடனே யாரு வழக்கு தொடுக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துப்பாக்கிகள் மௌனிக்கின்ற மாதிரி சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அங்க இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஆதாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த வழக்கு சம்பந்தமா, அதெல்லாம் தூக்கி கூகத்துல தூக்கி எரிஞ்சிருவாங்க போல இருக்கு. உடனே அது ஒண்ணும் இல்லாம ஒரு முகாந்திரம் இல்லாம விசாரணைக்கு போகும்போது என்ன ஆகும், என்ன இந்த ஆதாரம் இல்லையா அந்த ஆதாரம் இல்லையான்னு தூக்கி அடிச்சு போட்டு ஒண்ணுமே இல்லாம வந்து இந்த வழக்குல ஒரு ஆதாரம் இல்லை, தக்க சான்றுகளோட நிரூபிக்கப்படவில்லை, அதனால விடுதலை செய்யப்படுகிறேன். அதாவது குற்றவாளிக்கு இந்த மாதிரி இதை வந்து சாதகமாக்கி நான் விடுதலை பண்றேன்னு விடுதலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அதுல விடுதலை ஆயிட்டாரு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதாவது சைதாப்பேட்டையில நில அபகரிப்பு வழக்கு அதுல விடுதலை ஆயிட்டாரு. இப்போ இந்த ஒரு வழக்குல சிறைக்கு போயிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ அடுத்த வழக்கு இருக்குது. ஆக மொத்தம் இவருக்கு பதவி வந்து இன்னைக்கு தப்பிச்சாலும் நாளைக்கு மாட்டிக்கிடுவார்ன்றது தான் யதார்த்தம். ஏற்கனவே போய் ஒருத்தர் வந்து உள்ள தவியா தவிச்சிட்டு இருக்கிறாரு, நம்ம செந்தில் பாலாஜி. இப்போ அடுத்தது இவர் போறாரு. ஒருத்தர் இந்த 2 பேர் போனதை வச்சு பார்த்துட்டு ஒருத்தர் போய் வந்து துரைமுருகன் மூத்த அமைச்சர், மூத்த பழம், அந்த பழம் வந்து இப்போ போய் மருத்துவமனையில் படுத்திருக்கிறாரு அவரு. இப்போ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களோட பின்னணி எல்லாமே ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் பற்றி கரைபடியாத சொந்தக்காரர்னு சொல்லிட்டு ஒருத்தரை போய் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இந்த திமுக அமைச்சர்கள் பட்டியல்லாம் எடுத்தீங்கன்னா அவர் வந்து இங்கே பிறந்தார், இங்கே வாழ்ந்தார், இன்ன படித்தார், அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இவர் 7 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்கிறாரு. 5 தடவை வந்து விழுப்புரத்துலையும் பக்கத்தில் இருக்க திருக்கோவிலூரில் 2 தடவை, ஒரு தடவை தோற்று போயிட்டார் விழுப்புரத்தில். ஆக மொத்தம் வந்து அவ்வளோ பெரிய நல்ல படிப்பு படித்தவர், அரசியல் வரலாறு எல்லாமே படிச்சிருக்கிறாரு, பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. இப்படி இவங்க வரலாறு எழுதும்போது வழக்கு பின்னணின்னு ஒன்று சேர்ந்தே வருது. ஒவ்வொரு அமைச்சர்களை போய் படிச்சுக்கணும். திமுக அமைச்சர்கள் பின்னாடி எல்லா அமைச்சர்கள் பின்னாடி திமுக அதிமுக இது ரெண்டுக்குமே வந்து இருக்குது. இதுல 1-2 பேர் தான் வந்து நம்ம முன்னாடி கடந்த காலத்துல ஏதோ ஊழல் பொடிச்சவனுங்க எல்லாம் உள்ள வச்சிருந்தோம், இனிமேலாவது வந்து இளைய தலைமுறை குற்ற வழக்கு பின்னணி இல்லாதவனும் கொடுத்து நல்ல வழியில போவோன்றது தலைமையிலங்க முடிவு பண்ணணும். தலைமையே ஒரு திருட்டு தலைமையா ஏமாத்துற தலைமையா இருக்கும்போது எப்படிங்க இது நடக்கும்? இல்ல இதுக்கு தமிழ்வேந்தன் சார் தான் பதில் சொன்னோம். தமிழ்வேந்தன் சார், திமுகவினர் வந்து என்னதான் நீங்க வெளியில நாங்க ஊழலற்றவர்கள் குற்றமற்றவர்கள் சொன்னாலும் இன்னைக்கு வரிசையா வந்து குற்ற வழக்குகள் வந்து அமைச்சர்கள் பின்னாடி பின்தொடர்ந்துட்டே இருக்கு. ஏன் வழக்குகள் உள்ளவங்கள கட்சியில வச்சிருக்கிறீங்க? இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? இது வழக்கு போட்டது எப்போ? எடவிகே பேர் இல்லை. அதுக்கப்புறம் டிவிசி எங்கே இருந்துச்சு? எடவிகே இருந்துச்சு. அப்போ எல்லாம் சைலண்ட்டாக இருந்துவிட்டு எல்லாம் முடிஞ்ச காலமாகி நான் ஒன்று சொல்கிறேன், கீழமை நீதிமன்றங்கள் இருக்குல்ல, ஒரு கேஸுடைய அஸ்திவாரம் அதுதான் ஆரம்பம். அதுதான் கேஸை அங்கேருந்து வைண்டப் ஆகி கிளம்பும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வருது, அடுத்தது ஹைகோர்ட் வருது, அடுத்து சுப்ரீம் கோர்ட். இது 4 படி. இப்போ எல்லா வழக்கையும் அக்யூட்டில் செய்யப்பட்ட வழக்கு அப்படின்னு எடுத்து இப்போ இவர் விசாரிக்கிறார்ல, அது மாதிரி தண்டனை பெற்ற வழக்குகள் எடுத்து விசாரிக்கணும்ல. கீழமை நீதிமன்றங்கள் தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல இப்போ வழக்குகளில், அதையும் இவர் எடுத்து விசாரிக்கணும்ல. இதில் எப்படி தண்டனை கொடுத்தீங்கன்னா அப்போ கீழமை நீதிமன்றங்கள் தேவையில்லை. இல்லை இப்போ நீங்கள் வந்து தீர்க்கமாக பொன்முடி அவர்கள் வந்து குற்றமற்றவர்னே சொல்கிறீங்க. இப்போ இல்லை கீழமை நீதிமன்றங்களே தேவையில்லை. இதுக்கு அது ஒரு ப்ரொசீஜர் இதுக்கு தேவை. ஒத்துக்க மாட்டீங்க கடைசி வரைக்கும் திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்தாலும் நல்லா கேட்டேங்க. இல்லாதவங்க இருக்கிறவங்க
இல்லாதவன்றது இருக்கிறவன் போடுனாலும் சரி, இருக்கிறவன்றது இல்லாதவன் போடுனாலும் சரி, யார் நம்பி இருக்கிறோம்? அரசு மருத்துவமனையை கடைசி கட்டமாக நம்புகிறோமா இல்லையா? அதுமாதிரி நீதிமன்றத்தை நம்பி இருக்கோம். நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் வந்து வேலூருக்கு வழக்கு மாட்டதை பற்றி சொன்னாப்புல, சில விஷயத்த மறைச்சிக்கிடுவாப்புல. கீழமை வேலூருக்கு வழக்கு மாற்றினது கோர்ட் கேட்டு ஹைகோர்ட் சிஜே சொல்லி தான் வழக்கு மாற்றப்பட்டது. நீங்களாம் மாத்திர முடியாது, நினைச்ச கோர்ட்டுக்கெல்லாம் ஓடிட முடியாது. அது வந்து அதிமுக ஆட்சியில இல்ல, திமுக ஆட்சியில வந்து கோர்ட் கேக்குதான். அந்த கேக்குற வாய் அது திமுக வாயா இருக்கும். அதான் இப்ப அண்ணன் கண்டம்ல உள்ள போறாரு, அதான் நடக்க போகுது. இப்ப நீதிமன்ற கண்டம்ல ஜெயிலுக்கு போறாரு. அவரே கந்தசாமி அதிகமாக பேசும்போது தெளிவா சொன்னாரு, திமுகவுடைய தலைமை வந்து இன்னைக்கு வந்து ஊழல்வாதிகள் வந்து கட்சி சொல்ல மாட்டாங்க. அப்ப மரியாதைக்குரிய ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் எல்லார் மீதும் விமர்சனம் வைத்தார். அது எப்படி வைக்க போச்சு? உங்களுக்கு மேல உள்ள சுப்பீரியர் ஜஸ்டிஸ் நீங்க விமர்சனம் வைக்கக்கூடாது. கீழமை நீதிமன்றத்தில் அக்யூட்டல் பண்ணது தப்புன்னு சொன்னீங்கன்னா தப்புன்னு எடுத்து வழக்க விசாரிங்க. அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இவரை விடுதலை பண்ணது முறையற்ற விடுதலை அப்படி நீங்க வழக்க விசாரணை பண்ணுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லல, அது ஓன் டிஸ்கிரிப்ஷன் பவர், தன் விருப்ப உரிமை அதிகாரம். எந்த சாட்சியுமே இல்லாம ஒருத்த மேல கன்விக்ஷன் கொடுக்கலாம். எல்லா சாட்சியும் சொன்னாலும் ஒருத்த மேல அக்யூட்டல் பண்ணலாம். இதெல்லாம் சட்டத்தை படிங்க. இல்ல தமிழ்வேந்தன் சார் வந்து இன்னைக்கு பொன்முடிக்காக இன்னைக்கு ஒரு வழக்கறிஞராவே வாதாடிட்டு இருக்கிறாரு. நீதிமன்றம் நீதிபதி தீர்ப்பு வந்துரும், எங்களுக்கு சாதகமா வந்துருமா குற்றம் பண்றாரு. அதுக்குள்ளேயேதான் என்னோட சப்ஜெக்ட்ல நீங்க क्वेश्चन திமுகவுடைய தலைமை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஊழல் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. சப்ஜெக்ட்ல நீங்க பார்த்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கிறார். திமுக கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் முதல் கான்வெக்ட் இதுதான். இது வரைக்கும் இல்ல. அப்ப நாங்க எவ்வளவு நேர்மைக்கு சொந்தக்காரர்கள், நேர்மைக்கு சொந்தக்காரர். கண்டிப்பாங்க. நீங்க அள்ளி இல்ல தமிழ்வேந்தன் சார் சொல்லும் போது சொல்றாரு, திமுகவுல வந்து இப்பதான் முதல் தடவை வந்து ஒரு கேஸ் அக்யூட்டல் ஆயிருக்கு, ஒரு குற்றவாளி வந்திருக்காங்க. இல்ல முதல் தடவை கன்விக்ஷன் ஆயிருக்கும். அப்ப இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல நாங்க கரப்படாம இருந்திருக்கோம். நீங்க சொல்லுவீங்க கேட்டீங்கன்னா சர்க்காரிய கமிஷன் இருந்தது, அந்த மண்ணாங்கட்டி இருந்து இது இருந்துச்சுன்னு. சர்க்காரிய கமிஷன் வழக்கை போட்டது இளங்கோன்னு ஒருத்தர் சேலத்துக்காரரு. கோர்ட் வந்து எவிடன்ஸ் கேட்டுச்சு. நம்ம வாயால் என்ன ஒன்றும் பேசலாம், ஆனால் கோர்ட்டில் போய் பேச முடியாது, எவிடன்ஸ் வேணும். இப்போ நான் பேசினேன் இல்லையா, இப்போ எடுத்து பேப்பர் கட்டணும், ஜட்ஜிக்கிட்ட பேப்பர் கொடுக்கணும், இந்த இருக்கு சைட்டேஷன். அப்போ அந்த இளங்கோங்கிறவர்கிட்ட நீங்கள் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் வழக்கை விசாரிக்கிறேன்னு தான் சொன்னாங்க சர்க்காரிய கமிஷனில். இவர் சாதாரண நியூஸ் பேப்பரில் வந்துச்சு பற்றியா தகவல், அதை திரட்டி கொண்டு கொடுத்தாங்க. எடுத்துக்க முடியாதுன்னாங்க. இது எப்படி ஆவணமாக எடுக்க முடியும்? நல்லா தெரிஞ்சுங்க, வாரப்பத்திரிக்கையில் வர்றதோ அதெல்லாம் கோர்ட் எவிடன்ஸாக எடுத்துக்காது. ஒரு விஷயத்தோட கோர்ட் டாக்குமெண்ட்டுங்கிறது வேற. செய்தித்தாளில் வர்றது எடுத்துக்குவாங்க. தினசரி நாளேடுகள் இருக்குல்ல, அதுல வர்றது ஆவணமா எடுத்துக்குவாங்க. வாரப்பத்திரிகையில வர்றது ஆவணமா எடுக்க மாட்டாங்க. சிறைக்குள்ளே செய்தித்தாள். அந்த வழக்குல கோணி பையெல்லாம் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு காணாம போச்சுன்னு சொன்னதெல்லாம் தப்பா? நகைச்சுவைக்கு திமுகவை அதாவது நான் நகைச்சுவை இல்ல, அந்த நீங்க வழக்குல நடந்த விசாரணையில இந்த பகுதி வருதா வரலையா? அதாவது இவங்க நகைச்சுவையா சொல்லுவாங்க, எறும்பை காணா போயிட்டு அது தூக்கிட்டு போயிட்டுன்னு. பொதுவாக கலைஞர் வந்து பொதுவாக அவரை விட ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆளுங்க யாருமே கிடையாது. ஸ்பான்டேனியஸாக கலாய்க்கக்கூடியவர். அவர் கலாய்க்கிற விஷயங்களெல்லாம் இவங்க அப்படியே லோட் பண்ணி கூவாத்தை கிளீன் பண்ற சுத்தப்படுத்துறேன்னு ஒரு திட்டம் போட்டு கடைசியில முதல்ல வந்துருச்சு, இப்ப செய்ய முடியாதுன்றாங்க. முதல்ல என்ன பணம் எங்க போச்சு? இது தவறா, அதுக்கு ஒதுக்குன திட்டத்துக்கான பணம் எங்க போச்சு? திமுகவுடைய அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல சொத்து குவிப்பு வழக்குகள் நிறைய சர்ச்சைகள் வருது. ஏன் வந்து திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. வழக்குன்றது உலகமாக ஊழல், விடுதலை செய்யப்பட்ட வழக்கை பேச விடுதலை செய்யப்பட்டதில்ல. நீங்க வந்து இப்ப சரி விடுதலை செய்ய உங்க மேல தப்பே இல்ல. நான் கேக்குறேன், உங்க மேல தப்பு இல்ல, என்ன நீ விடுதலை செஞ்சுட்ட, நான் இவ்வளவு நாள் சிறையில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு யார் உங்க மேல வழக்கு போட்டாங்களோ அவங்களுக்கு உள்ள போடுங்க. சட்டத்திலே இது மாதிரி இடம் இல்ல. எப்படி இடம் இல்ல? இது மாதிரி இடம் இல்லங்க. எப்படி இடம் இல்ல? ஆக்ட் எடுப்பாங்க. எதுக்குங்க இது மாதிரி என் மேல பொய் வழக்கு போட்டு மானநஷ்ட வழக்கு போட்டுருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. போட முடியாது. அதுதான் இந்தியன் லா. அதை தெரிஞ்சுக்கணும். 30 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு டாக்டர் பிரகாஷ். காட்டுப்பள்ளி இருக்குல்ல, அங்க வந்து போட முடியாது. 30 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு, வழக்கு போட முடியாது. கடைசி அக்யூட்டல் பண்ணுது. 27 ஆண்டுகளும் சிறையில் இருந்திருக்காரு பேரறிவாளர். வழக்கு போட்டாங்களா? போட முடியாது. சட்டத்துல ஒன்ஸ் யூ ஆர் எஃப்ஐஆர் அலிகேஷன் உங்க மேல வந்துருச்சுன்னா
அடுத்து சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த கட்டத்தில இருந்து தான் வழக்கு நடந்து இல்ல வருது. நீங்க திமுகன்ற ஒரு கட்சி இவர் சொல்றது முற்றிலும் தவறு. இல்ல இவர் சொல்றது வந்து தவறு. எனக்கு சொந்தமா எனக்கு ஒரு வழக்கு இருக்கு. என்ன வந்துட்டு இந்த திமுகவை தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு நான் பேட்டி கொடுத்ததுனால 2021 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுக்குறேன். தமிழர் தலைமையிலான கட்சிகளுக்கு வாக்களிங்கள்னு சொல்லிட்டு அதற்காக வந்து இதை ஒரு அம்மா வந்துட்டு நிலம் வாங்கி விற்கிறது என்னோட வேலை, சரிங்களா? நான் வந்து நிலம் என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு 2017 நான் வழக்கு கொடுத்து அந்த சிசிபியில வழக்கு இருக்குது. 36 லட்சம் ரூபாய் என்னை ஏமாத்திட்டானு நான் சிசிபிக்கு 100 தடவை நடந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் வந்து 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன காலையில தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் நீ வந்து வாங்கி வித்ததுல ஒரு லேண்ட்ல நீ சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கையெழுத்து போட்டது தப்பா? 1,40,00,000 வேற ஒருத்தன் அடிச்சுட்டு போயிருக்கிறான். அந்த வழக்குல நான் 90 நாள் என்ன சிறையில போட்டாங்க. வெளியில வந்துட்டு நான் வந்து நேரா அந்த ஏசியை போய் பார்த்து கேட்டேன். நானு இந்த 90 நாள் இப்ப 20 நாள் 110 நாள் ஆச்சு. 1 ரூபாய் நான் அதுல இருந்து எடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குதா? இல்ல அதுக்கு வழக்கு தொடர்ந்து அப்படின்னு போய் கேட்டு தோண்டி துருவி கேட்கும் போது இது அரசியல் பின்புலம் அது இதுன்னு சொல்லிட்டு மறுப்புறாங்க. அந்த இது போய்கிட்டு இருக்குது. குறிப்பான பாயிண்ட் சொல்ல இவர் சொல்றாரு இவருக்கு எவ்வளவு சட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன் நானு. இந்த என் வழக்க விசாரிக்கிற ஐஓன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு உங்களை சாட்சியா மாத்திடுறோம், இதுல இருந்து உங்களை விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. நான் சொன்னேன் நானு சாட்சியா நான் மாற முடியாது. அதுல நான் சம்பந்தமே கிடையாது. சாட்சியா நான் மாற மாட்டேன். நானு இது வாதாடி வேணாலும் நான் வெளியில வருவேனே தவிர இதுக்கு நான் என்ன விடுதலை பண்றவங்களுக்காக நான் இப்படி மாற முடியாது. அப்படிங்கும் போது இல்லைங்க நீங்க இப்படி செய்யலைன்னா நீங்க நாளைக்கு எங்க மேல நீங்க வழக்கு போடுவீங்க, போலீஸ் மேலே நீங்க வழக்கு போடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் மேல வழக்கு போடுவாங்கன்ற கட்டத்தை அதுக்காக மட்டுமே வந்துட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. போலீஸ் சும்மா பிரெயின் வாஷ் பண்றதா சொல்லுவாங்க. அது இது இப்படி பண்ணிடுவீங்க அதை அப்படி பண்ணிடுவீங்கன்னு. போலீஸ் மேல வழக்கு போடுறதா இருந்தா ஒண்ணு பிரைவேட் சூட்டு போடலாம், 200 CRPCல ஜேஎம் கோர்ட்ல போடலாம். ஒரு நிமிஷம். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இருக்குல்ல, மாநில மனித உரிமை ஆணையம், அதுல வழக்கு போடலாம். வேற எங்கேயும் நீங்க போலீஸ் மேல வழக்கு போட முடியாது. வழக்கு ஃப்ரேம் பண்றது போலீஸ். ஆனால் வழக்கு போலீஸுக்கும் நமக்குமானதானா இல்ல, சம்பந்தம் இல்லாம ஒரு நிமிஷம். சாட்சி கையெழுத்து போட்டதுனால இது மக்களாவது தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணன் புரிஞ்சுக்கிறாரு இல்லை, மக்களை நீங்க தெரிஞ்சுங்க. ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க விட்னஸ் சைன் பண்றீங்க அல்லது கைரேகை வைக்கிறீங்க, ஏன்னா படிப்பறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. கைரேகை வைக்கிறீங்கன்னா நில சீர்திருத்த திருப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் கையெழுத்து போடுறேன், அந்த டாக்குமெண்ட்டுல என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுதான் நான் கை நாட்டு வைக்கிறேன். அதனால விட்னஸ் எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க ஒரு ஃபோர்ஜரியா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றீங்க, என்னை சாட்சி போட சொல்லி நான் போடுறேன், நாளைக்கு மேட்ரு மாட்டிக்குதுன்னா நானே அக்யூஸ்ட் தான். இது திருத்த சட்டம் அமெண்ட்மெண்ட் தான் சொல்லுது. இல்ல இப்ப வாதம் வந்து விளக்கத்தை வந்து பொய் வழக்குன்னு போட்டுட்டு அந்த பொய் வழக்குல பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு போனதே கிடையாதா? இல்லம்மா நட்டை ஈடு வந்து எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, இவ்வளவு பணம்னு சொல்லிட்டு நட்டம் வாங்கினதே இல்ல, அதற்காக போயிருக்காங்க. நீங்க வந்து டூச்சி வழக்கை பத்தி இப்ப நம்ம பேசணும் வந்து அதுக்கான தலைப்பு இப்ப இல்லை. இப்ப ஏற்கனவே கந்தசாமி அதிகமானவர்கள் வந்து பேசும்போது சொன்னார் சார், திமுக தலைமைக்கு தெரியுது, முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாரு, திமுக தலைவர் இருக்கிறாரு, இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு இளைய தலைமுறையர் இளைய தளபதி வந்துட்டாரு, அவர் தலைமை நல்ல ஒரு கட்சி உறுப்பினர் சேர்க்க வேண்டியதானு சொல்றாரு. அதுல என்ன ஒரு வீடை வந்து கடகால் போட்டு கட்டி அந்த வீடு மேல வரும், கடற்காலில் ஏதோ ஒரு செங்கல் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பிரிங்கடா, எல்லாத்தையும் அடி பேஸ்மெண்ட்டை பிரிங்கன்னு சொல்றது பெரிய அயோக்கியத்தனம். வீட்டுக்கே ஒரு ஆபத்து வரக்கூடிய கடைக்காலங்கள்ல தவறு. ஆனா முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு 3 மாசம் முடிய அறிவிப்பு கொடுத்தாரு, இளைய தலைமுறைக்கு வழி விடுவோம்னார். அவரே சேர்த்தான் சொன்னார், இளைய தலைமுறைக்கு வழி விடுவோம், கட்சி இன்னும் ஸ்பீடா எடுத்துட்டு போனோம். இளைஞரணி அதோட தான் 2வது மாநில மாநாடு போட்டோம், ட்ரை பண்ணி இன்னும் போட முடியல, 2வது மழையினால ஒத்தி வச்சிருக்கு. இளைஞரணியை ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா இளைஞரணியில ஏடிஎம்கேல கிடையவே கிடையாது. இளைஞரணியை ஸ்ட்ராங் பண்ணணும், அவங்க தான் எதிர்காலத்துல தீர்மானிக்கிற சக்தியா வர்றாங்கிறதுல மிக தெளிவா தலைமை இருக்கு. இருந்த போதிலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் டிஎம்கே அமைச்சர்கள் மீது இருக்கா என்றால் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல.
யார் மீது குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்கலாம், கோர்ட்டில் போய் நிரூபணம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகு தான் இந்த தலைப்பே நான் பேசணும்னு இருந்தேன். நீங்கள் கேட்டதுங்கன்னா பேசுகிறேன். சுப்ரீம் கோர்ட் என்ன ஃபைனல் டெசிஷன் சொல்லுதா? இப்போ ஹுன்கா தீர்ப்பு கொடுத்தாரு, செம்ம ஜட்ஜு ஹுன்காவெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு கெட்ஸ் ஒரு மேஜிஸ்ட்ரேட் லெவலில், அது சிஜிஎம் கூட கிடையாது, மேஜிஸ்ட்ரேட் தான் அவர். ரைட்டு. ஜெயலலிதா யாரு? நெல்லு நெல்லு. ரைட்டு ரைட்டு. வண்டியில் உள்ள கொடியை கேட்டு, இந்த தேசிய கொடி பிறந்துச்சுல்ல, இல்ல ஒரு நிமிஷம் கேட்டு. இல்ல, அடுத்ததுக்கு முன்னாடி குன்காவுக்கு முன்னாடி இன்னொரு நீதிபதி இருந்தாரு. இருங்க, ஒரு தப்பு தப்பா கணக்கு போட்டு தீர்ப்பு. அதுக்கு பிறகுங்க என்னங்க இப்படி வழக்கறிஞரா குன்கா தடுப்பு கொடுத்த பிறகுதான் குமாரசாமி தப்பு தப்பா கணக்கு போட்டது. நீங்க சட்டத்தை மாத்தி மாத்தி சொல்லி கன்ஃபியூஸ் பண்றீங்க. உடனே தேசிய கொடி கேட்டினாரு. பிளாக் ஹேட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, சிஎம்கே, அவங்கள நாங்க கொண்டு ஒப்படைக்கிறோன்னு. ஏன்னா கிளம்பு, இந்த ரிலீவிங் அப்படியே கையெழுத்து போட்டு ரிலீவ், எல்லாம் ரிலீவ் போ. போலீஸ் எஸ்கார்டு கூப்பிட்டு, எஸ்கார்டுன்னா கோர்ட்ல இருப்பாங்க, எஸ்கார்டுங்கிறது கோர்ட்ல இருப்பாங்க. எஸ்கார்டு போலீஸ் அடிச்சுட்டு வேன்ல போய் இவங்க கார்ல ஏறினாங்க. நோ, போ, ஜெயில் ஜீப் இருக்கு, அதுல ஏறுங்க. அந்த கூண்டு வண்டி இருக்கும்ல, அதுல ஏற்றி விட்டாரு. அடுத்து குமாரசாமி, அவர் இப்ப சொன்னார்ல குமாரசாமி, அவர் என்ன செய்யறாரு, இந்த வழக்கிலையாவது தீர்ப்பை எழுதி விட்டு 2வது நாள் இவங்க ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. இதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் ஏற்படலை. ஆனால் அங்கே ஜெயலலிதாவை, சசிகலாவை, இளவரசியை விடுதலை செய்த நீதிபதி ராஜினாமா செய்கிறார். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொன்முடி அண்ணா வழக்குலையோ மற்ற ஏனைய வழக்குகளில் விடுதலை செய்துட்டு அவங்க ஆஸ் யூஷுவல் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ஒன்றும் இஷ்யூஸ் எனக்கு இதில் சந்தேகம் வரல. கடைசி நாள் வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம். ஆனா குமாரசாமி ராஜினாமா பண்றாரு நீதிபதி பதவியை. சுப்ரீம் கோர்ட்டு போய் இப்போ தவிடுபடி ஆகுது. சுப்ரீம் கோர்ட்டு போன பிறகுதான் ஜெயலலிதாவே நம்ம ஏ1 சொல்றோம். ஆனா மறைஞ்சிட்டாங்க. நம்ம அதை விட்டு அவங்கள கொச்சைப்படுத்த வேண்டாம். இதுலயே கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்றாரு. அதாவது இப்ப இவங்க வழக்குல கரெக்டா 28ஆம் தேதி அவர் அந்த நீதிபதி வேலூர் மன்றத்துல நீதிமன்றத்துல இருக்க நீதிபதி ரிட்டையர்ட் ஆகுறாரு. வழக்கே 22ஆம் தேதி தான் போகுது. பட்டுன்னு 240 பக்கத்தை விசாரிச்சாராம். கிட்டத்தட்ட ஒரு குமாரசாமி மாதிரி தான் இது, சரிங்களா? அதனால அது இது வேற அது வேற, 2 வழக்குகளும் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த இடத்துல குமாரசாமி ரோல் மாதிரி தான் இங்க இவர் நடந்திருக்குது. நம்ம இவர் சொன்னார்ல, இளைய தலைமுறையை விடணும்னு தான் ஸ்டாலின் நினைக்கிறாரு. அது இளைய தலைமுறையெல்லாம் கொண்டு வரணும்ல, தம் பையனை முதல்வர் ஆக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க அண்ணன் சீமான் அவரை பொறுத்தவரைக்கும் இளைய தலைமுறை நம்ம பையன் கட்சியில இளைய தலைமுறை யாருமே இல்லையா? அவருடைய கருத்தை பதிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் இவங்க இளைய தலைவர் திமுகவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இவர் உள்ள போறாருல பொன்முடி, அவரோட பையன் சிகாமணி, அவரை கொண்டு வருவாரு. அங்க அன்பில் பொய்யாமலி வருவாரு, அவருக்கு பையன் வருவாரு. இப்படி இப்ப துரைமுருகன்னா அவருக்கு பையன் வருவாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இளைய தலைமுறைன்னா இளைய வாரிசுகள். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு எங்கேயாவது ஐஐடியில படிச்சுட்டு ஒரு பையன் நல்ல தேறி வந்திருக்கிறான், நல்ல அறிவோட இருக்கிறான், இதை சாதிச்சுட்டான், அவனை கூட்டம் அமைச்சராக்குவோம் அப்படின்ற மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நினைப்பாரு. என்ன, இவர் இன்னொரு அமைச்சர்கள் அவங்க பையன்களை நினைப்பாங்க. இப்படி ஒரு வாரிசு அரசியலை கொண்டு அந்த வாரிசு என்ன வாரிசு? ஊழல் பண்ணியே பெருத்த வாரிசு. எப்படியெல்லாம் இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கலாம், கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வாரிசுகள். அந்த வாரிசுகள் வந்தால் என்ன, வராட்ட என்னங்க சார்? தமிழ்வந்தன் சார், அவர் கேள்வி நியாயமானதானே. இன்னைக்கு வாரிசுகள் தான் வர்றாங்க. உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வராரு, துரைமுருகன் பையனை கொண்டு வராரு. நாங்கள் வாரிசுகள் இருப்பதால் நாங்கள் வாரிசு அரசியல் செய்கிறோம். மறுக்கல இதுல. அதுவும் தமிழகத்தில் வாரிசு இருக்கு. வாரிசு இல்லாதவங்க வாரிசு அரசியல் பண்ணல. அப்பையில இருந்து பாருங்க. அப்ப கட்சியில ஆரம்பத்துல இருந்து அடிமட்ட தொண்டனா இருந்த திமுகவுக்காக கொடி ஓட்டின, நோட்டீஸ் ஓட்டின அவர்களுக்காக சம்பந்தம் இல்லாதவெல்லாம் திமுக கொண்டு போக முடியாது. திமுக யாரும் அடிப்படை சம்பந்தம் இருக்கிறவங்க, நீ அமைச்சரா இருக்க, அவர் திருச்சியில நேருவா, திருச்சிக்கு குட்டி மாதிரி. அந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து கொடுக்குறாரு. எங்களுடைய எதிர் சித்தாந்தம் உடையவர் தான். தன்னுடைய மரணத்துக்கு பிறகு அந்த அண்ணா திமுக சில்லா செதறிச்சு பாருங்க. அதை பார்த்தும் நாங்களும் ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம். கட்சியா முக ஸ்டாலினா, அடுத்து உதயநிதி ஸ்டாலின்,
நாங்க தெளிவா இருக்கிறோம். அப்ப திமுக வந்துட்டு கடைப்பட்ட தொண்டர்கள் நோட்டீஸ் போட்டவர்கள் என்ன இருக்கணுமா? இதுவே போய் ஏன் தெரியுமா, ஜெயலலிதா சாவறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கூடவே வந்து ஒரு தளபதியா வளர்ந்துகிட்டு இருந்த வைகோவத்துக்கு தூர போட்டுட்டு இவனால எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் கட்சி ஆரம்பிச்சதே இந்த குற்றச்சாட்டை வச்சுதான். எதுக்கு? தான் பையன் ஸ்டாலினை கொண்டு வரும்போது இவன் வேற நல்ல பேச்சாளனா வளர்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டவர் கலைஞர். இப்ப வந்து அவங்க கலைஞரே வந்து இதுக்கு வந்து இப்படி இப்படி போனோம்னு சொல்லி வழி பண்ணி கொடுத்துட்டாரு. உள்ள என்னங்க பேசுறாரு கேக்குறீங்க? மறுக்கலையே, நான் ஆமான்னு தானே சொல்றேன். அவர் ஆமான்னு தானே சொல்றாரு. ஆமா, வாரிசு தான் நீங்க என்ன சொன்னீங்க? கேக்குறீங்க நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு கவுன்சிலர் கூட புதுக்கோட்டையில மச்சான் நிப்பாட்டாரு. கட்சி கட்சியில கொடி பிடிச்சவன் உழைச்சவன் சொல்றாரு. இல்ல கட்சியில நோட்டீஸ் ஓட்டுறவங்க நோட்டீஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க அடிமட்ட தொண்டராவே இருக்கட்டும் சொல்றாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க வாரிசுகள் இருக்கோம்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன் நானு. இவங்க அப்படிப்பட்டவங்க தான் சொல்றாங்க. ஏங்க பேசுறதுக்கே வேலை இல்ல. ஒரே பாயிண்ட் பிடிச்சிட்டேன். வாரிசு இருக்கு, நாங்க வாரிசு அரசியல் செய்வோம், அவ்வளவு ஒரே பாயிண்ட். இதுக்கு மேல இதுல என்ன பாயிண்ட் கேட்க போறீங்க? நீங்க வாரிசு தான் நீங்க பண்ணுங்க, உங்களை யாரு வேண்டாம்னா. அப்ப திமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் நோட்டீஸ் ஓட்டுறவங்க கடைசி வரை நோட்டீஸ் தான் ஓட்டாங்க. நோட்டீஸ் விட்டால பச போட்டு அவன் கேள்வி கேட்கணும், நாங்க பதில் சொல்றோம். நீங்க கேட்கறது நாங்க பதில் சொல்லணும். நோட்டீஸ் ஓட்டுறவன் என்னங்க, நாங்க தொண்டனாவே இருக்க வேண்டியதானே? நீங்க கேட்கறதுல இருங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க இதுல ஃபுல்லா வந்து அதாவது ஃபுல்லா வந்து உங்க தம்பிகளை வச்சு வர்றதோ வரலையோ திட்ட விடுறீங்க. இவர் பக்கா நாம் தமிழரு. யாரு நீங்க? நாம தனியா வந்து கட்சி வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் நாங்க பேசி என்ன அரசியல் அப்படின்னு அதான் கேட்டு விளக்கம் இல்ல. என்ன அரசியல் இல்ல, கீழே கூட ஊழல் கட்சிகள்லாம் ஒழிக்கிற அரசியல். இங்க பாருங்க, என்ன அரசியலா? நான் உங்க குகைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். அதுக்கு இல்ல திராவிட கட்சிகளே ஒழிக்கணும்னு தான் நீங்க தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு ஈபி மரத்துல கைய வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. பக்கெட் தூக்கி அடிக்க சாக்கு தூக்கி வீசும், போய் வீசிதான் கிடக்குறாங்க. ஒரு தொகுதி ஒரு தொகுதி ஜெயிச்சு ஒரு தொகுதி நடக்கிறது வந்து இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? அரசியல் திமுக சில்லு சில்லா பேர்ந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஆட்சி மட்டும்தான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயத்த கூட இவங்க போயிட்டு இது சரின்னு பேச முடியாது. இது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளத்தை பத்தி பேசுனாங்கன்னா, எடப்பாடி இருக்கும்போது வந்து இவர் வெள்ளத்தை பத்தி பேசின வீடியோவை எடுத்து வெளியில விடுறான். என்ன இவர் வந்து மின்சார தட்டுப்பாடை பத்தி பேசினா, இவர் மின்சார தட்டுப்பாடை எடுத்து பேசினதுக்கு வெளியில விடுறான். இவர் 6000 ரூபாய் பத்தி பேசினா, அவர் 6000 ரூபாய் பத்தி பேசினது. இப்படி எல்லாத்துக்குமே வந்து ஆட்சியில இல்லாத போது வாயை தாறுமாற விட்டுட்டாங்க. காட்டுப்பள்ளியில பாரு அதானிய செங்கல் செங்கலா பிரிக்கிறனாரு. இன்ன வரைக்கும் இவங்க அண்ணன் காட்டுப்பள்ளி பக்கம் போகல. என்எல்சியில போராட்டம் நடந்துச்சு இல்ல, அந்த பக்கத்து போகல. ஸ்டெர்லைட்ல ஆரம்பத்துல இருந்து கீ கொடுத்தது இவங்க அண்ணன். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி உடனே இவங்க யாருமே சீன்ல கிடையாது. ஜல்லிக்கட்டுல ஃபைனல் நாளு பேச உள்ள இடம் கொடுக்கணும். ஃபைனல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இறுதி அன்னைக்கு ஏடிஎம்கே கும்பிட்டு பூந்து போலீஸை விட்டு அடிச்சு மண்டை உடைச்சாங்கல்ல, அன்னைக்கு இவங்க யாரும் அடிவாங்களா? அப்படிங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, அந்த எல்லா பிரச்சனைக்கும் இவங்க பண்ணி விடுவாங்க, புகை போட்டு ஊதி விடுவாங்க. ஃபைனல் ட்ரிகர் ஆகிற அன்னைக்கு யாரும் என்எல்சிக்கு போகல, ஏன் காட்டுக்கு போகல? அது சொல்லுங்க. முதல்ல வந்துட்டு முதல்ல ஒரு விஷயத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். தமிழ் தேசியன்ற அரசியலுக்கு வயசு 13. சரியா? இது மாதிரி வந்து கிளம் கிடையாது. திமுக மாதிரி வந்து கிளடு கட்ட கிடையாது. அதாவது உளுத்து தின்னு, அதாவது வந்து ஊழலே பண்ணி பெருச்சாலி பண்ணி எல்லாத்துக்கும் முரணா வந்து எதுகை மூண பேசி அரசியல் கிடையாது. எந்த சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு நாங்க போராடுறோம். நாங்க பண்றதுல இருந்து எத்தனை விஷயம் இவங்க பண்ணிருக்கிறாங்க. நான் கேக்குறேன், ஸ்டெர்லைட்னா இவர்கள் என்ன செய்தார்கள்?
என்ன செய்தீர்கள்? என்ன இப்ப நெய்வேலின்னா இப்ப ஆட்சி கையில வச்சிருக்கீங்க, என்ன செய்யறீங்க? அங்க இருக்கிற வடநாட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டு இப்ப வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்துலயும் இருக்காங்க. என்ன பண்றீங்க? நெய்வேலி மேட்டர்ல ஏற்கனவே இருந்த சர்க்கார் கொடுத்துட்டு போயிட்டா இப்ப அதுக்கான அமௌண்ட் ஏத்தி வாங்கி கொடுத்துட்டோம்ல, அதை பேச மாட்டீங்க. இப்ப பேமெண்ட் தான் மக்கள் கேட்டாங்க. அமௌண்ட் கொடுத்தாச்சு, எனக்கு நிலம் வேணும்னு கேக்குறேன், நான் விவசாயம் பண்ணணும்னு கேக்குறேன். உங்க அண்ணன் அடிச்சுட்டு போவோம், அண்ணன் அடிச்சுட்டு போவோம், போய் கேட்போம். நிலம் வேணும்னு கேட்க முடியாதுங்க, ஆல்ரெடி சேல்ரீட் ஆயினது. அரசு வழி குடிமக்கள் வழி இவங்க அண்ணனும் இப்படிதான் ஏதாவது சம்மந்தம் பேசுறது. மத்திய சர்க்கார் இருக்குல்ல, அது உங்க வீட்டுக்குள்ள ரயில் விடுறோம்னு சொன்னிச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள ரயில் போகும், மாற்றுக்கிறதுல கிடையாது. அப்புறம் எதுக்கு நீட்டுக்கு போராடுறாங்க இவங்க? மத்திய சர்க்கார் ஒரு இடத்த ஒரு இடத்த வேலையா ஏங்க நில ஆக்கிரமிப்பு நில இப்போ மத்திய அரசு நில ஆட்சி 1950 அம்பேத்கருக்குள்ள எழுதப்பட்டது. மத்திய அரசு முடிவு பண்ணிட்டா மத்திய அரசு முடிவு பண்ணா சொல்றாரு. நீட்டு சட்டத்தை பத்தி தான் மறுபடியும் பேசணும். டாபிக் மாறி போயிட்டு இருக்கு. நீட்டு சட்டத்திலே சரத்து என்ன 21 என்ன சொல்லுதுன்னா, எந்தெந்த மாநிலங்கள் வேண்டாம் என்று புறக்கணிக்கிறதோ அந்தந்த மாநிலங்களை விலக்களிக்க வேண்டுங்கிறது. அதை தான் நான் கேட்கிறோம். எங்களுக்கு வேண்டாம்னு புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு விலக்களிங்கன்னு நான் சொல்றோம். அது வரும்போது நல்லா வா ராஜா இருப்பாங்க. நீங்கள் சீமான் செய்தது உள்ள நீட்டு வேணுமா நீட்டு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? யாரு? தமிழ் தேசியர்கள். தமிழ் தேசியத்துக்கு நீட் வேண்டாம். நீட் வாங்க போராடுவோம், போராடுவோம். யாரு உங்க கூட போராடுவோம்? ஏங்க உங்க கூட சேர்ந்து கெட்ட பேர் வரவா? ஆனா உங்களுக்கு உங்களை கிட்டே சேர்த்துக்கிட முடியாது. இல்ல நம்மளுடைய விவாத நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். தமிழ் வந்து சார், இருவரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.